வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 1 ஜூலை போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதான் எஸ்டர்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நியூ சீரீஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகும், மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்தாகவே வந்து இந்த சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி தான். குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது இன்னைக்கு. ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன? நாளைக்கு வந்து வியாழக்கிழமை சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி. யூஸ்வலாகவே வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரியில் எப்படி இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த செஷன், அதாவது மோஸ்ட் ஆஃப் த தேர்ஸ்டே வந்து மார்க்கெட்டில் ஸ்லைட்லி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்களா, எல்லா வியாழக்கிழமையும் சொல்ல கிடையாது, சம் வியாழக்கிழமை. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன பண்ண போகுது, சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது? 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு. அது என்ன ஸ்டாக்கு, அதாவது 3 ஸ்டாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 ஸ்டாக் நான் சொல்கிறேன், அதனுடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் எது வரை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேற என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது? கெபிட் டெக்னாலஜி இன்னைக்கு நியர்லி 15% டவுன் ஆயிருக்குது. எதனால டவுன் ஆச்சு? இந்த ஐபிஓ ரீசெண்டாக நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணேன், அது என்னாச்சு? ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ குளோபல் லெவலில் வந்து எது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் நியூஸ் இல்லை. அட்ராசிட்டி ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வீக்கெண்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் 2 நாள் தானே, ஏதோ நடந்துட்டு போகுது, வீக்கெண்டில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பாராட்டு இருக்குது. எந்த ஒரு ஹார்ஸான ட்வீட் எதுவுமே வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ண கிடையாது. எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு ஸ்லைட்லி ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது டவ் ஜோன்ஸ் 0.26%, டவ் S&P 500 0.79%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 1.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆங்சங் இண்டெக்ஸ் ஷட் டவுனு, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ என்னடா இது, கிஃப்ட் நிஃப்டி 40-50 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நமக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது அந்த வருஷம், சாரி இந்த மாதம். ஒவ்வொரு மாதமும் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து மார்க்கெட் ஹையில் தானே க்ளோஸ் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி 50-60 பாயிண்ட் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது 30-40 பாயிண்ட் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு ரியலாக. அதாவது 23,900 ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே க்ளோசிங் 23,865. இன்னைக்கு வந்து 23,900க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 24,050 வந்துட்டு 24,005 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 443 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.58%, 76,922 செட்டில் ஆகுது. நிஃப்டி 140 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 0.59%, 24,005 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி செக்டார் 3.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. எஃப்எம்சிஜி, மீடியா 2% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்சி பேங்க் 1% ஹையில் போயிருக்குது. ஐடி செக்டார், எதனால தான் அந்த ஐடி செக்டாரை போட்டு துவைச்சி காய போடுறாங்களா தெரியல, துவைச்சி காய போட்டு மறுபடியும் எடுத்து துவைச்சி காய போடுறாங்க. அந்த துணியை வந்து கிளிக்காம விட மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அநியாயத்துக்கு இறங்கிட்டு இருக்குது. இந்த ஐடி ஸ்டாக்லாம் பார்த்தா ரத்த கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடி ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க நிலைமையை நினச்சி பார்த்தா தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் நியர்லி 3 டிஜிட்டுக்கு வந்துச்சு. 2,000 ரூபா போன ஸ்டாக்கு இன்னைக்கு 985 வந்துருச்சு. 50% டிஸ்கவுண்ட் சேலில் வந்துருக்குதுன்னு வச்சுக்கல. ஆடி மாதம் தான் வந்து ஆஃபர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஆடிக்கு ஆனி மாதமே வந்து 50% சேலுக்கு வந்துருச்சு. நிறைய ஸ்டாக்கு, ஐடி ஸ்டாக்ல எல்லாமே. இன்னைக்கு கெபிட் டெக்னாலஜி நியர்லி 15% டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ல கிட்டத்தட்ட 1,900 1,800 போன ஸ்டாக் இன்னைக்கு 600 கேட்பாரற்று கிடைக்குது. ஓகேங்களா, இந்த ஐடி ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவை நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, ரைட். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் 2% டவுனில் போயிருக்குது. மெட்டல் 1%, ஃபார்மா இண்டெக்ஸ் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு ப்ராடர் இண்டெக்ஸஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ருப்பி இந்த 94 to 95 அப்படியே ஆக்சிலேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 95 வந்து பிரேக் பண்ணிட்டு 95.25 வந்து செட்டில் ஆயிருக்குது. நேற்று வந்து 94.66 செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, பிரண்ட் க்ரூடு
அதாவது க்ரூட் ப்ரைஸ் வந்து $72 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. பிட்காயின் $58,000 வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸில் பார்க்கும்போது ஜூன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 14% அதிகமாக வந்துருக்குது இயர் ஆன் இயர். அதாவது 1,95,000 கோடி வந்துருக்குது. ஓகேங்களா, ரைட். வேற என்ன முக்கியமான நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா, அத்வித் ஜுவல்லர்ஸ் இது வந்து நான் லாஸ்ட் வீக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஐபிஓ ஸ்ட்ராங்காக வருது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 138 ருபீஸ்க்கு இஷ்யூ வந்திருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் கொடுத்தவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கிடைக்கலன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கிடைச்சவங்களுக்கு இன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் டு ட்ரேடுக்கு வந்துருச்சு. 5% சர்க்யூட் லிமிட் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 செஷனுக்கு வந்து ட்ரேட் டு ட்ரேடில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்கன்னு மார்னிங்கே என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு யாருக்கு கிடைச்சிச்சா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கான்ட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஓகே. அதாவது ஐபிஓ கெயின்காக தான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து கெபிட் டெக்னாலஜி. இந்த கெபிட் டெக்னாலஜி பொறுத்தவரையும் இன்னைக்கு எதனால் வந்து 15% டவுன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 2027 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து எங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ரொம்ப வீக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெபிட் டெக்னாலஜிக்கு மேஜர் ஆர்டர் எங்கேருந்து வருது அப்படின்னா வோல்ஸ் வேகன்லையும் பிஎம்டபிள்யூ. அதாவது கெபிட் டெக்னாலஜியோடைய 12% ரெவென்யூ இந்த பிஎம்டபிள்யூலையும் வோல்ஸ் வேகன்லேருந்து வருது. அப்படிங்கும்போது இவங்க வந்து அதனுடைய ஆர்டர் வந்து கட் பண்ணிட்டாங்க கெபிட் டெக்னாலஜிக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து கம்பெனி வந்து ஒரு வீக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜேபி மோர்கன் இவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, $700 $550 இதனுடைய ப்ரைஸ் டார்கெட் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா நெகட்டிவ் நியூஸும் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால இன்னைக்கு நியர்லி 15% வந்து டவுனில் போயிருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டாக்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பில். பண்ணாதீங்க. இந்த ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஐடி ஸ்டாக் வந்து எப்போ பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஐடி ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த கெபிட் டெக்னாலஜியில் உள்ள என்ட்ராகாதவங்க வெயிட் பண்ணுங்கள். இவங்க வந்து வரட்டும். இது வந்து கிடைக்காத சரக்கு ஒன்றும் கிடையாது, கிடைக்கிற சரக்கு தான். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது உள்ளே வந்து என்ட்ராகலாம். இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் ஓவராலாக எல்லா ஐடி ஸ்டாக்குமே இப்போ இருக்கிற லாஸ்ட் ஹோப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வரப்போகிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டம் அவுட் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஏஐ வந்து ஐடி ஸ்டாக்கை தான் புரட்டி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது நம்ம நிஃப்டி வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேங்களா, டாப் 500 கம்பெனிஸில் எத்தனை ஸ்டாக் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் நல்லா ஒரு 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் கேப்பில் 25 ஸ்டாக் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இந்த லாஸ்ட் 1 இயரில். மிட் கேப்பில் 11 ஸ்டாக்கு 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. லார்ஜ் கேப்பில் 8 ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 44 ஸ்டாக்கு தான். 500 கம்பெனியில் டாப் 500 கம்பெனியில் 44 ஸ்டாக்கு தான் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, மீதி இருக்கிற 456 ஸ்டாக்கு வந்து அதுவே ஒரு 50 ஸ்டாக்கு கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. 0லேருந்து ஒரு 49% கொடுத்துருக்குன்னா நிறைய ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மில் குப்பையாட்டம் கிடக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, இந்த 44 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எந்தெந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரைட். எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ்
அதே F2 பட்டன் தான். அதாவது கீபோர்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். F2 அப்படின்னா செல்லிங். 1141 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் F1 பட்டன், அதாவது 3159 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு 2018 crore உள்ள வந்துருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 70 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹையில் க்ளோஸ் ஆனது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த குண்டு சட்டிக்குள்ள தான் குதிரை ஓட்டிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த குண்டு சட்டி விட்டு வெளியே வரணும். வெளியே வரணும் அப்படின்னா என்ன லெவலு? 24,200 250 மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா 23,800 கீழே போகணும். அப்படின்னா தான் அந்த குண்டு சட்டிக்குள்ள வந்து வெளியே வருதுன்னு வச்சோம் அர்த்தம். இந்த குண்டு சட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட், அந்த 24,200 23,800 இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ள தான் இன்னைக்கு வந்து 24,100 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஜூன் சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே, அது மட்டும் இல்லாமல் ஜூலை சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே, ஜூலை மந்தோடைய முதல் நாள். அப்படிங்கும்போது நான் ஜூன்லோ ஜூலை ஹை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து 24,100 கிட்டத்தட்ட 4% இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஹை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. இன்னும் அந்த ஜூலை மந்தோடைய ஹை என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே அந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்துடலாம். இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிவரி லிமிடெட், ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட நவம்பர் 2022 இருந்து, ஓகேங்களா, நவம்பர் 2022 இருந்து ஒரு ஹையை வந்து மார்க் பண்ணிக்குது. என்ன ஹை அப்படின்னா பிப்ரவரி 2024 490, அதுக்கப்புறம் மார்ச் 2024 490, அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ ரீசெண்டாக எந்த வருஷம் அப்படின்னா அக்டோபர் 2025 490, டிசம்பரில் 490 2025. அதுக்கு அடுத்ததா இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் 490 வந்துச்சு. ஓகேங்களா? வந்துட்டு இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னா இன்னைக்கு தான் அந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிட்டு வால்யூம் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்குது. பாருங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிருக்குது. ஸோ 490ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஜோன். இதுதான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுத்துருந்தேன், என்னோட ஃப்ரீ டெலகிராம் சேனலுக்கு கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து இப்படி ஹோல்டு பண்ணும்போது இதனுடைய டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 530ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 560 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது 507 rupeesல க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து வாங்கிட்டேங்க, என்னங்க ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், இல்லை நாளைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்குது, இல்லை நாளைக்கு 490 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது 460 ரூபா தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? 460 ரூபா க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணால் 530 to 560 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னும் ஒரு பிரேக் அவுட் என்ன அப்படின்னா இக்ஸிகோ. இந்த இக்ஸிகோ ஸ்டாக்குங்கிறது பாருங்க, இதுதான் வந்து பிரேக் அவுட் ஜோன். இது வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த லாஸ்ட் 4 to 5 மந்தோடைய ஹையை வந்து பிரேக் பண்ணிடுது. ஓகேங்களா? லாஸ்ட் 5 மந்தோடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு வால்யூம் நடந்திருக்குது. இதுதான் முக்கியம். வால்யூம் வந்து எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இதில் வந்து வால்யூம் ஆட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வால்யூம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்க, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட்டு 10 செஷனில் இல்லாத ஒரு வால்யூம் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 rupeesங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட். 214 rupeesல வந்து செட்டில் ஆயிருக்குது. இப்போ இதனுடைய டார்கெட் எது வரையும் போகலாம் அப்படின்னா 230, அதுக்கப்புறம் வந்து 250 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதை வாங்கிட்டங்க, ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னா 180 rupees, 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். 200 rupees வாங்குறோன்னா 20 ரூபா ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் 40 ரூபா டு 50 ரூபா வரையும் டார்கெட் வச்சுக்கணும். எதுக்குமே வந்து பிரேக் அவுட்டை பொறுத்தவரையும் ஸ்டாக்குடைய பிஇ என்ன, புக் வேல்யூ என்ன, இதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை. இது வந்து டெக்னிக்கல், பியூர் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் கிடையாது. பியூர் டெக்னிக்கல் பொறுத்தவரையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அது கூட போயிட்டு அது கூடவே வெளியே வந்துடணும்.
இல்லை நான் தலைகீழாகவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா முதலுக்கு மோசமாயிடும். அதனால 180 ருபீஸுங்கிறது ஸ்டாப் லாஸ் ஹோல்டு பண்ணலாம் அந்த ஸ்டாக்கு. ஓகேங்களா? இப்போ சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். 77,000ல் கால் சைடு ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அட் த சேம் டைம் புட்டு சைடு ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து சொல்லிக்கிற மாதிரி நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நிஃப்டி பார்த்துக்கலாம். 1 ஹவர் கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே கேண்டில் வேணும். 1 ஹவர் கேண்டில் மாற்றிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இதுதாங்க ரெசிஸ்டன்ஸ் 24,050 70 24,100 இது வரை இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை 24,100க்கு மேலே போகுது அப்படின்னா 200 வரையும் நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? இந்த ஜோன் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகேங்களா? இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 23,950 23,950க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருச்சுன்னா 23,850 தேர் ஆஃப்டர் 23,800 23,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,600. ஓகேங்களா? இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.